ரொம்ப ரொம்ப நன்றி. என்னப்பா வீடியோ பேசும்போது ஆரம்பிக்கும் போதே தொடக்கத்தில் எல்லோரும் வணக்கம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீ நன்றியில் ஆரம்பிக்கிற, முடிக்கும் போது தான் சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியிலும். இந்த நன்றி யாருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கிடையாதுங்க. அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கோ இல்லை எனக்கோ கிடையாது. நான் ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப நன்றி சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் நன்றி மட்டும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிறவி பையனை அடைஞ்சிருக்கவே மாட்டோம். நம்ம பெரிய தப்பு பண்ணியிருப்போம். நான் மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் சொல்லுங்கள் ஐ டோன்ட் கேர் இல்லைங்க, நன்றின்னு சொல்லுங்கள். எதுக்கு நன்றினா யாருக்கு நன்றின்னு சொல்லணும்? மொட்டைக்கட்டையாக பேசிகிட்டு இருக்கோம், நம்ம திராவிட மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, தெளிவாக சொல்லிடுவோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். சரியாக தானே பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பற்றி நமக்கு தெரியலைங்க. நமக்கு ஒரு எவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏது பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதுவுமே நமக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒன்றும் பண்ணலைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமூக சேவையாளர் ஒருத்தர் இருக்கார். சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய ஒருத்தர் சுகுமார்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பாருங்க, கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட போய் சொல்லி புரிய வச்சு, ஐயா உங்கள் ஊர் மணிக்கு எங்கள் ஊர் ஒரு ஊர் இருக்குது, உங்கள் ஊர் எப்படி பாலடைஞ்ச ஊர் மாதிரி இருக்கோ எங்கள் ஊரில் எல்லா வளமும் இருக்குது. இயற்கை வளம் இருக்குது, தண்ணி வளம் இருக்குது, நீர் வளம் இருக்குது, மலை வளம் இருக்குது, எல்லா வளமும் இருக்குது. ஆனால் உங்கள் ஊர் எப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கீங்களோ, இங்கே எங்கள் முதலமைச்சர் எல்லாம் இருந்தும் உங்கள் ஊர் மாதிரி ஆக்குவதற்கு மலையை கடத்தி கேரளாவுக்கு விற்றுக்கிட்டு இருக்காப்புல. அந்த நீரெல்லாம் தனியார் நிறுவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. தனியார் நிறுவனங்கள் எங்கள் ஊரில் அதிகமாக ஊருக்குள்ளே ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே நாங்களும் உங்களை மணிக்கு ஆயிரம், ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டி ஆயிடுவோம். அதற்காக எங்கள் முதலமைச்சருக்கு நீங்கள் ஒரு பாராட்டு தெரிவிக்க முடியுமான்னு சொல்லி கேட்ட உடனேயே அந்த மக்களுக்கு பூரிச்சு போயிட்டாங்க. ஆடாடா, எந்த வளம், அதாவது இங்கே சொல்லக்கூடிய மலை வளம், நீர் வளம், இயற்கை வளம், இந்த மரங்கள், இந்த எல்லா வளங்களுமே இல்லாமல் நம்மளை கஷ்டப்பட்டு இருக்கமே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மலை வளம் இருக்கிறான், மழையும் பெய்யுதான். ஆனால் அந்த மக்களுக்கு குடிக்க நீர் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. காரணம், மலையை வெட்டிட்டு இருக்காங்களா அந்த முதலமைச்சர். பரவாயில்ல, சீக்கிரத்தில் நம்ம ஊர் மாதிரி இந்த ஊர் வந்துட போதுன்னு சொல்லி அந்த மக்கள், கிழக்கு ஆப்பிரிக்கா மக்கள் அங்கேயே வாருங்க, சூரியன் வந்துட்டாப்புல. கிழக்கு ஆப்பிரிக்கா மக்கள் பூரிச்சு நடனம் தெரிவித்து ஆட்டம் கொண்டாடி இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழங்குடியின மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி உதவி பண்ணுறாங்க? வேங்க வயல், நம்ம அங்கேயே போயிடும். அது திரௌபதி அம்மன் கோயில், அங்கேயே போயிடும். நம்ம இன்னும் முடிக்கல, அதான் நம்ம சொல்கிறோம். வேங்க வயலில் கிட்டத்தட்ட 2 வருஷம் தாண்டிருச்சு. இன்னும் எந்த பையனும் பேசக்கூட மாட்டேங்க பாருங்க, கடந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஆப்பிரிக்கா அனகொண்டால இருந்து அகில உலக வரைக்குமே இப்படி ஒருத்தர் எங்கேயும் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்கன்னு சொல்லி அந்த மக்கள் பூரிச்சு ஆட்டம் போட்டிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்கா? சொல்லுங்கள், உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்கா? நம்ம முதலமைச்சரை பற்றி நமக்கு தெரியலங்க. நம்ம ஊரை சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை, உனக்கு இருக்கிற விட்டுட்டு நீ பறக்க ஆசைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் ஐயா முதலமைச்சரை பற்றி எந்த விதமான விவரம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ஒருத்தனாலாம் சார் நம்ம கூட ஐயா முதலமைச்சரை பாராட்டி ஒரு ஆட்டத்தை போடலையா, ஒரு குத்தாட்டம் போடலையா, ஒரு டான்ஸ் ரோட் ஷோவில் போய் ஆடலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் ஆப்பிரிக்க மக்கள் பாருங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த மாநிலத்தில் ஆச்சுங்க, இதை மாநிலத்தோடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்கள் எடப்பாடி ஆட்சி பண்ணியிருக்காங்க, அது இப்போ ஜெயலலிதா ஆட்சி பண்ணியிருக்காங்க, இவங்க அப்பா கரன் ஆட்சி பண்ணியிருக்காங்க, எம்ஜிஆர் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அப்புறம் அண்ணா ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, ஓபிஎஸ் அப்படி எத்தனையோ முதலமைச்சர் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத்தனை பேர் இருக்கும்போது ஏதாவது ஒரு அக்யூஸ்ட், ஒரு குற்றவாளி, ஒரு காமு பிசாசு காலேஜுக்குள்ளே போய், அது சாதாரண காலேஜ் கிடையாதுங்க, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகம், அந்த காலேஜுக்குள்ளே போய் எவனா ஒருத்தன் கற்பனை பண்ண முடியுமாங்க? எங்கள் அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் பண்ணியிருக்காங்க. இதை கூட என்னங்க வேணும் ஒருத்தருக்கு? எங்கே நடந்திருக்கு? எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு லாக்அப் டெத்தா, எங்கள் ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 10 லாக்அப் டெத்து கொண்டாடணும்ல. இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்கா? உங்களுக்கு மனசு இருந்துச்சா? முதல்ல வீடியோ பார்க்குறீங்களே, உங்களுக்கு மனசு இருந்துச்சா? அந்த மனசு இருந்துச்சா? எனக்கு இந்த மனசு வரல, எனக்கு அதான் வருத்தம்.
நான் கூட ஆட்டம் போடலையே. அந்த ஆப்பிரிக்கா மக்கள் மணிக்கு ஐயா ஸ்டாலின் ஐயருக்கு இன்னும் அடுத்தமா நினச்சிட்டேன். ஐயா வந்தாருன்னா கண்டிப்பாக குத்தாட்ட ஓட சொல்லக்க நம்ம ஆடணும்னு வச்சுருக்கோம். ஆப்பிரிக்கா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பழங்குடியின மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. என்ன உதவி பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. அதான் பெரிய உதவியே. ஐயா ஸ்டாலின் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. அந்த மக்கள் வந்து ஒன்றுமே பண்ணாமலே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே. இன்னும் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 4 வருஷத்துல நம்ம 40 ஆண்டுக்கு பின்னாடி போயிட்டோம். நம்ம வந்து எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை கற்பழிப்பு. இன்னைக்கு விசிகோட பிரமுகர் இன்னைக்கு வெட்டி கொலை. இன்னைக்கு 80 வயசு மூதாட்டி வெட்டி கற்பழிச்சு கொலை. வெட்டியில் கற்பழிச்சு கொலை. கற்பழிச்சு அந்த மூதாட்டி இறந்துருச்சு. அதுலேயும் பாருங்க ஒருத்தங்க பதிவு பண்ணுறாங்க. நான் சொல்லுங்க, இணையதளத்தில் வரக்கூடிய பதிவு. அதுலேயும் சொல்கிறாங்க திமுக கட்சிக்காரனா இருக்கலாமோ சொல்லி சந்தேகமாக இருக்குது அப்படிங்காங்க. ஏன்னு கேட்டோம்னா கடைசியில் ஒரு வரி இருக்கான். 80 வயசு அந்த மூதாட்டிலேருந்து ஒரு பொண்ணாக திருடி போயிட்டான் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, ஒரு உண்மை இணையதளத்தில் பார்த்த பதிவு. பார்க்க நகைச்சுவையாக இருந்துச்சு. ஒருவேளை இருக்கலாம் கூட நமக்கு தோன்ற அளவுக்கு தான் அந்த பதிவு இருந்துச்சுன்னு சொல்ல வரேன் நான் வந்து. அப்போ இந்த அளவுக்கு ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கு தெரியாமல் இருக்குது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிஞ்சு ஆட்சி என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணுறான்னு சொல்லி பாராட்டி ஆட்டத்தை போட்டுருக்குறாங்க. ஆட்டம் போடணுங்களா? எதுக்கு ஆட்டம் போடலைன்னா எதுக்கு நீங்கள் ஆட்டம் போட்டுறீங்க? எதுக்கு? எனக்கு இந்த இந்த அந்த கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஆடினாங்க தெரியுமா? இப்போ அவங்க வந்து நமக்கு ஒரு வந்து புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னா காசு கொடுத்து அவங்க ஆடுவாங்களாம். இதுதான், வேறு ரொம்ப சிம்பிள்லாம் இல்லை. சுகுமார் போயிருக்காப்புல 200 சேர்த்து வச்ச காசை ஒரு 3500 நம்ம ஊர் காசை கணக்கு பண்ணி இந்தாங்க பிடிங்க ஒரு ஆட்டத்தை போடுங்க. அவங்க ஆட்டாங்க. ஐயோப்பா அவங்களுக்கு நெட்டு கிடையாது, இணையதளம் கிடையாது, அது போக அந்த கேமரா எதுவுமே கிடையாது. அவங்களுக்கே ஸ்டாலினோட ஆட்சி புரிஞ்சு ஆட்டம் போட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 அங்கே ஆட்டம் போட்டிருக்காங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கார். எனக்கு அந்த செந்திலிவில் 10 மணிக்கே இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அப்படி செந்திலில் 10 மணிக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க காசு வாங்கி ஆடாங்க நமக்கு தெரியுது. அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க, நாங்கள் யாருக்குன்னா நாங்கள் ஆடுவோங்க, நாங்கள் யாருக்கிட்ட ஆடுவோம். உனக்கு பிறந்த நாளா ரூபா போட்டு உனக்கு ஆட்டம் போட்டு காமிச்சிருது, அவ்வளோதான். உன் போட்டா அனுப்பு, உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு காமிச்சு சொல்லி அவங்க வெளிப்படையாக அவங்க சொல்லிடுறாங்க. நாங்கள் வேலை பார்க்குறோம்ப்பா, காசுக்கு வேலை பார்க்குறப்பான்ட்டு. ஆனால் இங்கே ஒரு கூலி கும்பல் ஒன்று இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஜீவ சகாப்தம், அப்புறம் இந்த செந்தில்வேலு, அப்புறம் இந்த ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மெயினாக உட்காந்து கோட் சுட்டு போட்டு திடுக்கா உட்காந்துருப்பாங்க. அவங்க முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா காசுக்கு வேலை பார்க்குறவங்க தான். என்ன இவங்க சொல்லி ஆடுறாங்க, இவங்க சொல்லாமல் ஆடிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்படி செந்தில்வேல் 10 மணிக்கு இருந்துச்சு. திமுக ஆட்சி யார் பாராட்டுவா? கஞ்சா குறைஞ்சிருச்சா? கற்பழிப்பு குறைஞ்சிருச்சா? கூட்டு கற்பழிப்பு தமிழ்நாட்டில் புதுசாக கழிப்படுறோம். 80 வயசு மூதாட்டியை போன வாரத்தில் ஒருத்தன் கரகரகர இழுத்துட்டு போய் கற்பழிப்பு பண்ணுறான். காவல்துறை அதிகாரியை சீருடையில் அரெஸ்ட் பண்ண முதல் இதுதான் தமிழ்நாட்டில் பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஆட்சி அச்சனம் போய்கிட்டு இருக்கு. எதில் எடுத்தாலும் குறை. அப்படி இருந்தாலும் இதை பாராட்டக்கூடிய ஒருத்தன் யார் இருப்பான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செந்தில்வேல் இருப்பார். இந்த ஜீவ சகாப்தன் இருப்பாங்க. அப்புறம் இன்னும் இந்த அல்லக்கை முண்டங்கள், அல்லக்கைகள், கூலிக்கு மாரடிக்கக்கூடியவங்க. நான் திரும்பி சொல்கிறேன், அந்த பாட்டுக்கு ஆடுறவங்க தப்பு சொல்லலை. பாட்டுக்கு ஆடுறாங்க, சொல்லி ஆடுறாங்க, காசு வைக்க தான் நாங்கள் பண்ணுறது, இது எங்களோட தொழில்னு சொல்லி பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே ஒரு கூட்டம் இருக்க, மானங்கட்ட கூட்டம், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. 4 வருஷத்தில் ஏதாவது ஒரு இடத்துல திமுக பண்ணக்கூடிய ஒரு தவறு, பண்ணது முழுக்க தப்பு தான், எதையா ஒன்று எடுத்து பேசிக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூட பேச மாட்டாங்க. கேட்டால் அங்கே இருந்து 1940க்கு போயிடுவாங்க, 2016 2021க்கு போயிடுவாங்க. இங்கே தான் சுற்றுவாங்களே தவிர இந்த ஆட்சி நடந்த அவலத்தை பற்றி ஒரு ஊடகத்தில் ஒருத்தங்க கூட எடுத்து பேசுனதே கிடையாது, பேசவே மாட்டாங்க. அதான் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாய் பழப்புப்பா அப்படிம்பாங்க. நாய் பழப்புப்பான்னு, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைச்சி என் பொழப்பு நாய் பொழப்பு வெளியே சொல்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாறுக்காடுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இனிமேல் அவரை கொஞ்சம் குறைச்சிருங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நாய் வந்து அது உணவு எடுக்க போது அது வந்து உழைச்சி சாப்பிடும். தண்ணி குடிக்கும்னா கூட நடந்து போய் சாப்பிட்டு வரும், அது ஓடி போய் தான் இருக்கும், அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அது அப்படித்தான், அதோடைய பிறப்பே அப்படி. அதான் கணக்கை கூடாது. நீங்கள் யாராவது இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஒரு மாதிரி உங்களுக்கு சோர்வாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெறுதுமா சொல்லணும்,
உடன்பிறப்பு பொழப்புப்பா, ஊப்பி பொழப்புப்பா சாய் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதை விட பிழப்பு நாய் பிழப்பு எவ்வளோ தேவலை. நன்றி.